மனம் உன் போல் கிடையாது. நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு இது. ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மடிய செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா? உன்னை கொஞ்சம் மனம் கெஞ்ச இனி தனியே விடலாமா? குழந்தையும் குமரின்றாயாச்சு, கொஞ்சிடும் பருவம் போயாச்சு. மனம் போலே மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சு. ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன். இல்லை 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 என்றாலும் ஏதோ. ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் ஒரு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது நான் வந்து மார்னிங்கே கொல்லைக்கு போயிட்டேன். லீவ் நாளில் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து கீரை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த கீரை பிடுங்கிட்டு ப்ளஸ் அவரைக்காய் பறிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து முந்திரி சீசன் இல்லையா, இப்போ வந்து பச்சை முந்திரி, அதாவது முந்திரி வந்து பச்சையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. பூலேருந்து பிஞ்சு ஸ்டேஜு. இது வந்து காய் வச்சு பழம் வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கொட்டையை தனியாக எடுத்து பிரித்து எடுப்பாங்க. இந்த யாரெல்லாம் இந்த பச்சை முந்திரி போட்டு சமைச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே ஒன்று குட்டியாக இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி பழம் வர்றது. கீழே இருக்கிறது தான் அந்த முந்திரி விதை. அதை தான் நம்ம முந்திரி பருப்பாக எடுத்து சாப்பிட்றோம். யாரெல்லாம் இந்த முந்திரி பழத்தை பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கேன். மார்னிங்கே ஒரு பிளெஸ்ஸிங்கான ஏரோட நம்ம வந்து கொல்லைக்கு போகலாம் வாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்படியே பனித்துளிகள்லாம் இலை மேலே படர்ந்து அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக கண்ணுக்கு நேச்சுரலாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் என் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு லைக் பண்ணுறது தான் என்னுடைய மோட்டிவேஷ்னல். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எனக்கு க்ரியேட் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காகவும், அதே சமயம் இந்த வீடியோ இவ்வளோ வியூஸ் போகுது, இந்த வீடியோ மாதிரியே நிறையா வீடியோ போடும் அப்படின்னு சொல்கிற ஒரு உந்துதலும் எனக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் கருத்துக்களும் எனக்கு மிகவும் தேவை. அதனால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சப்போர்ட்களையும் எனக்கு தெரிவிச்சுக்கோங்க. இங்கே வந்து எள்ளுக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க அப்பா. அந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா கத்திரி பறிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து முருங்கைக்கும் எள்ளுக்கும் ப்ளஸ் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. தண்ணி பாயது வந்து மோட்டரில் தண்ணி கம்மியாக தான் வருது. நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் பாருங்கள். அதனால் இந்த கொல்லைக்கு தண்ணி பாயறது கரெக்டாக ஒரு 4 days 5 days ஆகும். வெயிலில் நின்று தான் நம்ம தண்ணி கட்டணும். நான் க்ளோஸ்அப்பில் அந்த பனித்துளிகளை அந்த இலை மேலே இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். பனித்துளி தூங்குது பாருங்களேன் இலை மேலே. அதுக்கு ஒரு பெட் போட்டு கொடுத்த மாதிரி அது அவ்வளோ அழகாக படர்ந்து தூங்குது. ஆனால் வெயில் டைமில் இவ்வளோ ஒரு பனித்துளி வர்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா வந்து கீரை பறிச்சிட்டு இருந்தாங்க. சரி அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே போனேன். ஆக்சுவலாக அங்கே பில்லு அதிகமாக இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அப்பா கீரை தனியாக பில்லு தனியாக பிரித்து எடுக்க சொன்னாங்க. ஏன்னா சேல் பண்ணும் பொழுது பில்லாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால நான் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு அப்பா சொன்னாங்க, ஃபோனை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து எடுமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனை கீழே வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கீரையை பறிக்க ஸ்டார்ட் பண்ணோம். யாருக்கெல்லாம் இப்போ லீவ் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் தாத்தா பாட்டி, அதாவது அம்மாவோடைய அப்பா அம்மா ஊருக்கு போயிடுவேன். அங்கே போய் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மோஸ்ட்டாக என்ன விவசாயம்னு பார்த்திங்கன்னா பாக்கு, அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க கொல்லை ஃபுல்லாக, அப்புறம் மாங்காய், அப்புறம் இந்த மாதிரி வெண்டைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, அவரைக்காய் இல்லை முள்ளங்கி, இந்த மாதிரி வாழைக்காய், இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு அவங்க மார்க்கெட் போவாங்க. இலை பூ இதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போவாங்க. பறித்து எடுத்துகிட்டு மார்க்கெட் போவாங்க. ஆக்சுவலாக ஆள் தான் வச்சு பறிப்பாங்க. நான் சும்மா வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது மட்டும். இது கீரை கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆள் எங்கெங்க கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு சம்பளமும் அதிகம். சரி ஓகே, இந்த ஒரே ஒரு காணுக்கு எதுக்கு ஆள் வச்சுக்கிட்டு இருந்தால் நாங்களே எடுத்துட்டோம். கீரை வந்து பார்த்திங்கன்னா கோரப்புல் அதிகமாக இருக்குது. இந்த கொல்லையில் நம்ம எந்த பயிர் போட்டாலும் பயிரை விட, அதாவது நம்ம மெயினாக போடுற பயிரை விட அதிகமாக இந்த பில்லு தான் வருது. அதுக்கு இந்த பில்லுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த டிப்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது விவசாயம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். களைக்கொல்லி மருந்து அடித்தா கீரையும் வந்து இதாகிடும். எனக்கு
எப்படி சொல்கிறதுனா பூச்சி இல்லாத ஒரு கீரைகள் வேணுங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த கீரை வந்து விதைக்க சொன்னானே அப்பாவை. எனக்கு ஆக்சுவலாக தண்டுக்கீரை ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அதே மாதிரி புளிச்ச கீரையும் ரொம்ப பிடிக்கும். தண்டுக்கீரை வந்து அந்த பூண்டு போட்டு கடையில் பண்ணி சாப்பிட்றது செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கு இல்லையா, அந்த பூ பேர் என்னான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பில்லு இடையில இருக்கிறதுக்கு பதிலாக மூக்கரட்டான் கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அதிகமாக இருக்காது. ஆக்சுவலாக பூண்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை வந்து உடலை சுத்தப்படுத்துறதுக்கு சுடு தண்ணியில் போட்டு வடிகட்டி குடிப்பாங்க, அதுவும் சில பேர் செய்வாங்க. ஆனால் நாங்களாம் இது வரைக்கும் குடித்ததில்லை. சில பேர் குடிக்கிறாங்க, அது என்ன மருத்துவத்துக்குன்னு எனக்கும் சரியாக தெரியல. உங்களுக்கு அந்த மூக்கரட்டான் கீரையோடைய பயன்கள் பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நான் அப்பாக்கிட்ட எடுத்து கொடுக்க அப்பா கட்டி வச்சிட்டு இருந்தாங்க. வெயிலும் ரொம்ப அதிகமாக இல்லை, ஏன்னா நாங்கள் காலை நேரத்தில் போயிட்டோம்ல, அதனால் ரொம்ப அதிகமாக கிடையாது, நார்மலாக தான் இருந்தது. சரி, நம்ம எப்பயுமே வந்து வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டா தானே இந்த விவசாய வேலைக்கெலாம் கரெக்டாக இருக்கும். வெயில் தொடங்கிறதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டு பக்கம் வந்து சேர்ந்துடலாம். அப்படி தான், அதுக்காக தான் வந்து காலையிலே கிளம்பியாச்சு. பாப்பாலாம் வரல, நான் மட்டும்தான் போனேன், அம்மாவும் வரல. அம்மா எப்பயுமே கொல்லைக்கு வரவே மாட்டாங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. அதாவது அதிகமாக வேலை இருந்துச்சுன்னா ஏதாவது டீ போட இந்த மாதிரி எடுத்து கொடுக்க இந்த மாதிரி யூஸஸ்க்கு நம்ம போகலாம். மற்றபடி வந்து அதிகமான வேலைலாம் எனக்கும் செய்ய தெரியாது, சும்மா பில்லு எடுக்கிறது மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீரை வேணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து பிடுங்கிட்டு இருந்தேன். அந்த செடி இருக்கு இல்லையா, அந்த செடி வந்து என்ன பண்ணிங்கன்னா பில்லும் செடியும் சேர்ந்து வளர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு முருங்கை போட்டிருந்தாங்க, அந்த முருங்கைக்கு இடையில தான் கொஞ்சமாக கீரை விதைச்சிருந்தாங்க. அந்தாண்ட பார்த்திங்கன்னா எள்ளு செடி இருக்குது, அந்த எள்ளு செடிக்கு தான் தண்ணி ஓடிட்டுருக்கு. சரி, தண்ணி பாய்கிற நேரத்தில் இந்த ஒர்க்கே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. முருங்கை செடிக்கு பக்கத்தில் ஒரே ஒரு காலில் மட்டும் இந்த கீரை விதை போட்டிருந்தாங்க, அரைக்கீரையும் தண்டுக்கீரையும். ஆக்சுவலாக கீரை வந்து கொஞ்சம் அதிகமாக பூச்சாக இருக்குது, நாங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலை. சரி, நம்ம வீட்டுக்கு தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் நிறையா கீரை வந்துச்சு, இவ்வளோவையும் வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது, சரி நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னமோ டீ கடைகளெல்லாம் வந்து எந்த போண்டா போட்டாலும் கீரையும் சேர்த்து போடுறாங்களாம். அது எனக்கு என்னவோ தெரியல, நான் சாப்பிட்டதும் கிடையாது. எனக்கு ஆயில் ஐட்டம் எதுவும் ஒத்துக்காது, கடையிலையும் வாங்க மாட்டேன், அது வேறு விஷயம். அதனால டீ கடையில் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பா, இப்போ நிறைய டீ கடை ஸ்வீட் கடையெல்லாம் வந்துச்சு இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அப்பாவும் வந்து கீரை எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, வேஸ்ட்டாக போகிறத அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். ஆனால் நாங்கள் பிடுங்கினது இதாங்க லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சா இருக்குன்னு அப்பா வந்து அறுத்து கொள்ளையாக போட்டாங்க. சரி, தழைச்சத்தாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் அந்த தண்டை கொடுத்துருந்தாவது நாங்கள் அந்த தண்டை மட்டுமாவது சாம்பார், ட்ரை ஃபிஷ் கிரேவி இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அந்த தண்டுக்கு நம்ம ட்ரம்ஸ்டிக் இருக்கு இல்லையா, முருங்கைக்காய் அதே மாதிரியே இருக்கும் தண்டுக்கீரையோடைய அந்த தண்டும். அதை சாம்பாரோ இல்லை மீன் குழம்புல போட்டாலோ இல்லை கருவாட்டு குழம்புல போட்டாலோ செம்ம டேஸ்ட், அல்டிமேட்டாக இருக்கும். சரி, நம்ம கீரை எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது புடலங்காய் பறிக்க போகணும். சரி, நான் இதோடைய கண்டினியூட்டி வீடியோ நான் முன்னாடியே போட்டுட்டேன். இது வந்து செகண்ட் பார்ட், ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டாக போட்டால் ரொம்ப லாங்காக லென்த்தாக போகும், நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்ட் 2ஆக பிரித்து போடுறேன். இது செகண்ட் பார்ட் எடுத்த வீடியோ. தோப்போரம் தொட்டி கட்டி தூங்குதடி சல்லிச்சிட்டுங்கிற மாதிரி அந்த புழு அந்த இலையில படுத்து தூங்கிட்டுருக்கு. சரி, நீ தூங்கு, ஒன்றை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த இலையோட பிச்சு கீழே போட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தண்டை மட்டும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். பூச்சி ஆக்சுவலாக வந்து பூச்சி இருக்கிறது வந்து நல்ல கீரை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பூச்சியாக இருக்கிறது தான் நல்ல கீரை. பூச்சி எந்த ஒரு பொருளை அடிச்சிருக்கோ அது வந்து நல்ல பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதோ அதை சொல்லுங்கள். ஒரு தண்டுக்கீரையாக பார்த்து அதாவது அதாவது தண்டு நல்லா முத்துனதான் பறித்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த தண்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் இந்த தண்டுக்கீரைக்கு இந்த தண்டை மட்டும் பறித்தேன். இப்போ அந்த இலையெல்லாம் நாங்கள் பறித்து போட்டுட்டு அதில் இருக்க தண்டை மட்டும்தான் எடுத்துப்போம்.
சரி வாங்க அப்படியே போய் நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பேர் என்ன புடலங்காய் பறிக்க போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எல்லாம் சொல்லியிருக்கேங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி அப்பா வந்து கீரையில் பிடுங்கணும் இல்லையா, அதில் மண் அதிகமாக இருக்குது. சரி மோட்டரில் போய் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போய் வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம காய் பறிக்க போகலாம். அங்கே பாருங்களேன் அந்த 3 இலை. ஆக்சுவலாக இந்த எள்ளு இலையை யாரெல்லாம் தலைக்கு தைச்சி குளிச்சிருக்கீங்க எனக்கே தெரியாது. நேற்று தான் நான் அந்த எள்ளு இலை கூட விளையாண்டுட்டு இருந்தேன்னா அப்போ வந்து மருதாணி பறிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாட்டி சொன்னாங்க, நீங்கள் தான் இப்போ எதுக்கு மருதாணி அப்படின்னு கேட்டாங்க. நான் தலைக்கு யூஸ் பண்ணுவேன், கைக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த காலத்தில் தான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் என்ன கெமிக்கல் வேணாலும் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு தோலுக்கு கீழே முடி இறங்க மாட்டேங்குது. நாங்கள் அந்த காலத்தில் எள்ளு இலை, ஆவாரம் பூ, சீயக்காய் இலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் பறிச்சுட்டு போய் ஏரியில் வந்து கல் கிடக்கும். அந்த கல்லில் வச்சு தேய்ச்சி நல்லா குளிச்சுடுவோம். அப்படி அந்த அரப்பு இலையும் ஆவாரம் இலை செம்பருத்தி இலை போட்டு தேய்ச்சதுக்கு அப்புறமா இந்த எள்ளு இலை கண்டிஷ்னராக பயன்படுத்துவாங்களாம். அதாவது முடி வந்து ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த எள்ளு இலை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட அந்த டிப்ஸை கேட்ட பிறகு எனக்கே யூஸ் பண்ணணும் போல் இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டிசம்பர் பூ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் சீசன் வந்தது. அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஜான்வரி பிப்ரவரியில் தான் இந்த சீசனே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால இந்த பூ இன்னும் பூத்துக்கிட்டே இருக்குது. இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக க்யூட்டாக 2 மல்லிகைப்பூ இலையோட அழகாக பூத்துருந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்ட்டு எடுத்தேன். முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து முன்னாடி மட்டும் வச்சுருப்பேன், ஆனால் டீட்டெயிலாக வச்சுருக்க மாட்டேன். சரி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான். அந்த 2 இலை வந்து அவ்வளோ மருதாணி பூ வாசமும் மல்லிகைப்பூ வாசமும் வந்து நமக்கு எங்கே இருந்தாலும் காட்டி கொடுத்துடுமா. ஏன்னு வச்சுக்கோங்களேன், மருதாணி பூ வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவ்வளோ வாசனை, ஒரு 10 அடி தூரத்துக்கு அவ்வளோ மணக்கும். அதே மாதிரி தான் இந்த மல்லிகைப்பூவும். இந்த பூ விரிகிற சமயத்தில் அவ்வளோ வாசனையாக இருக்கும். சரின்ட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டேங்க. அவ்வளோ தூரம் மூக்கில் வச்சு ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்ட்டு நீங்களே பாருங்களேன். அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு சரி நம்ம போய் தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹேர் பின் இல்லை. ஸோ நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை பறிச்சுட்டு வந்து கொல்லையில் என்னான்னு பார்த்தோன்னா அந்த பூவில் ஒரு சின்ன புழு இருந்துச்சு. நான் அந்த மூக்கில் வச்சு ஸ்மெல் பண்ணவும் என் மூக்குக்குள்ளே போயிருந்தா என்ன ஆகுது, அப்பா சாமி நினச்சாலே பயமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கோ நினச்சி நம்ம நெருங்குறோமோ அந்தளவுக்கு ஆபத்தும் இருக்கும் போல. அதை நான் இப்போ தான் உணர்ந்தேன். அந்த கீரையில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி புழு இருந்துச்சு. இப்போ அதை தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். மூக்கில் போயிருந்தா என்ன பண்ணுறது, தலையில் வச்சுருந்தா காதில் போயிருந்தா என்ன பண்ணுறது. கவனமாக தான் இருக்கணும் போல் இனிமேட்டு. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து காய் பறிக்கிறதுக்காக நான் போயிட்டேன். இதோடைய கண்டினியூஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில். அதனால நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை. இதெல்லாம் அந்த வீடியோவில் வந்து போடாத வீடியோ கிளிப்ஸ். அதனால தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். நீங்கள் இன்னும் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். பூவோடைய கலர் பாருங்களேன், டிசம்பர் பூ கலர். நம்ம ட்ரெஸ் எடுக்க போனாலே டிசம்பர் பூ கலர். அப்போல்லாம் பர்பிள் கலர், லாவெண்டர் கலர்லாம் தெரியாது. அதெல்லாம் இப்போ தான் புதுசாக வந்த இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மா காலத்தில் பாட்டி காலத்துலலாம் வந்து இந்த டிசம்பர் பூ கலர், அப்புறம் இந்த செம்பருத்தி பூ கலர், மாந்துளிர் கலர், இந்த மாதிரி சொல்லி தான் சாரீ எடுப்பாங்க. இப்போ தான் வந்து லேவெண்டர், பர்பிள், லைட் பேபி பிங்க்கு, டார்க் பிங்க்கு இதெல்லாம் வந்தது. அப்போலாம் வந்து பஞ்சு மிட்டாய் கலர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
செம்பருத்தி பூ கலர், அப்போ வெங்காயத்தோல் கலர், அப்போ ரெக்ஸோனா கலர், மாந்துளிர் கலர் அப்படின்னு சொல்லி தான் saree எடுப்பாங்க. நானே கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாந்துளிர் கலர் வேணும், மயில் கழுத்து கலர் வேணும், அப்புறம் வந்து வாடாமல்லி கலர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட அடிக்கடி. அந்த கலர்லாம் எடுத்தால் நல்லா இருக்குமா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட. ஆக்சுவலாக ட்ரெஸ் எடுக்க போனால் அம்மா என் கூட வந்தால் அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. சப்போஸ் நான் எப்போயாவது தனியாக போனேன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டார்க் கலர்லாம் எடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் எடுக்கிறத விட அம்மா எடுக்கிற ட்ரெஸ் வந்து கலரும் அட்ராக்ஷனாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நான் எப்போவாவது இப்போ கல்யாணம் ஆன பிறகு தானே நான் எடுக்கிறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் அம்மா அப்பா எடுத்து தரது தானே போட்டு போவோம். அப்போல்லாம் வந்து அழகாக டிஃப்ரெண்ட்டாக எடுப்பாங்க. திருச்சி போவாங்க, திருச்சிலேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் நம்ம எப்பயுமே கடலூர் தான், கடலூரில் ட்ரெஸ் எடுத்துக்கிறது. ஏன்னா பக்கத்துலேயும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ரொம்ப கலர் வந்து யூனிக்காக எடுப்பாங்க, டிசைனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுப்பாங்க. அதே மாதிரி ஹேர் அஸ்காரிஸ் ஆகட்டும், மணி ஆகட்டும், கம்மல் ஆகட்டும், இது எல்லாமே ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். காலேஜ்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, எல்லாருமே கேட்பாங்க, யார் உனக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணி தரா, யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளையிலேருந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு பழகிடுச்சு. ஆனால் இப்போது தான் வந்து ஏதோ அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியுது. அப்போல்லாம் இந்த கம்மலுக்கு, இந்த கழுத்துக்கு போடுற செயின், மணி, அப்போ நெக்லஸ், இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக விரும்புவேன். ஆனால் இப்போல்லாம் அப்போ போதுண்டா சாமி, தூக்கி கொண்டே போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் எதுவும் போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா காலநிலை மாற்றமா இல்லை நமக்கு மெச்சூர் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லி தெரியல. யாருக்கெல்லாம் அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்போல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வளையல், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கம்மல், கண்டிப்பாக அது தலை நிறையா பூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலே அதெல்லாம் வந்து வச்சு ரெடி பண்ணி தான் நாங்கள் கிளம்புவோம். யாருக்கெல்லாம் அப்படி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போலாம் வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ், ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம சீவுனா சரி, நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா சரி அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரிலாம் இப்போலாம் ஃபீலிங் இருக்குது. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதாலையா இல்லை என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து எவ்ரி ஃபெஸ்டிவல் வந்து, ஆனால் மருதாணி மட்டும் நான் இன்னமும் விடவே மாட்டேங்க. மருதாணி வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் எப்பப்போல்லாம் மருதாணியை பார்க்குறேனோ அப்பப்போல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சுப்பேன். இப்போ கொஞ்சம் இடையில மருதாணி வைக்காமல் இருந்தேன். அப்போது முந்தானேத்தி தான் வச்சேன். அந்த கலர் வந்து நம்ம பாத்திரம் விளக்குறதுலே போயிடுங்க. இருந்தாலும் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மருதாணி வைக்கிறதுல சயின்ஸ் ரீதியான நிறைய காரணங்கள் சொல்லலாம். நம்ம சைக்காலஜிக்கலி வந்து நமக்கு வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் பூஸ்டராக இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு மனமகிழ்ச்சி, எப்போல்லாம் கை பார்க்குறோமோ அப்போல்லாம் வந்து மனமகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நம்ம டிவோஷ்னலாக சொல்லணுன்னா மருதாணி வந்து மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க. மருதாணி வச்சா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மருதாணி இஸ் அட்ராக்டிவ் கலர், பட்டு லவ் யூ மோர் அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு மருதாணி பிடிக்கும். அப்புறம் வந்து அந்த அல்லிப்பூவை சொல்லலாம். அல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த சேனலுக்கு நேம் செலக்ட் பண்ணக்குள்ளே ஜென்ரலாக ஒரு நேம் வைக்கணும், நம்ம ஃபேமிலியில் இல்லாத நேமா அப்படின்னு யோசித்தேன். அப்போ வந்து அம்மா வந்து தாமரைப்பூ செலக்ட் பண்ணாங்க, நான் வந்து அல்லிப்பூ செலக்ட் பண்ணேன். அந்த அல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு பிடிக்கும். அதனால ஒரு வெண்மை நிறம், அதனால சொல்லிட்டு சரி அந்த அல்லிப்பூவை செலக்ட் பண்ணோம். அப்புறம் லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல் வந்து இருக்குது ஆல்ரெடி. அதனால வந்து சரி லில்லின்னு நிறையா இல்லை, அதனால் லில்லி ஃப்ளவர்னே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நேம் வந்து செலக்ட் பண்ணேன். சரி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், ஆனால் அல்லிப்பூ எங்கேயுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஏரியில் வந்து நாங்கள் வந்து தேடி பார்த்தோம். ஆனால் கிடைக்கல. அப்படியே கிடச்சிருந்தாலும் ரொம்ப ஆழத்தில் இருந்தது. இது ஏதோ தற்செயலாக வந்து என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து திட்டினாங்க, அதை பறி இதை பறின்னுட்டே இப்போ உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படி சொல்லி திட்டிட்டு அப்புறம் பறித்து கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூலில் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து நான் குக்கம்பர் போட் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் அவுட்புட் செம்மையாக வந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. நீங்களே பாருங்களா அவுட்புட் எப்படி இருந்ததுன்னு. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இதுதான் நான் ஷோ பண்ணி வச்சுருந்தது.
மற்றவங்க எல்லாம் ஷோ பண்ணி வச்சுருந்தது பக்கத்தில் இருந்தது. இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பிளேட்டாக பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக தெரிஞ்சது. டேஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் ஓகேவாக இருந்தது. உங்களுக்கு எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா சொல்லுங்கள், ரெசிபி ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். அவரைக்காய் இதெல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் லெலி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நீங்கள் யார் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். லைக் பண்ணுங்கள். ஒரு 6 or 7 லைக் தான் வருது. ஒரு 100க்கு மேலே வியூஸ் போச்சுனாலும் ஆனால் 7 லைக் தான் வருது. லைக் பண்ணுறதுக்கு மனசு வரலையா இல்லை வீடியோஸ் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.